உங்கள் சந்தோஷத்தை வேதம் சொல்லுது, உங்களிடத்தில் தேவனும் பறிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அப்படினாலே ஆண்டவர் பேசும்படியாக ஜெபியுங்கள். வசனத்தை நாம் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை மகிழ்ச்சி சத்தியம் உங்களை சத்தியத்தை கேட்கிறது அதிகம். அதிகம் தான் இது செய்யும். காரியமாக சொல்லி போகலாம். அப்புறம் கேட்டு கிடைக்கலாம். அதே போல சபை பிரசங்கம் பண்ண கேட்டு ஆண்டவர் பேசணும். அப்ப காட்டுவாங்க. இப்ப நாம் இதை எடுத்து செய்ய முடியாது, கட் பண்ணி போட முடியாது. ஒவ்வொரு மனுஷனுடையும் ஆண்டவர் பேச வேண்டும். பிரசங்கம் வேற இந்த பிரசங்கம் அடுத்த தெரிவித்து நகையை குறித்து தான் நிறைய பேசணும். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள், ஊழியக்காரர்கள் செய்த காரியங்கள், பழையப்பட்ட காரியம், புதியப்பட்ட காரியங்கள் என்ன நடக்குது, இப்ப ரட்சிப்புக்கு எது தடை, ஏன் இன்னைக்கு இந்தியாவை ரட்சிப்பு இல்லை? பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, உலகம் அறியப்பட்ட சர்வதேச ஊழியக்காரர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அன்னைய கேட்ட கேள்வி, 140 கோடி மக்கள் 40 கோடி பேர் ரட்சிக்க பண்ணலைன்னா அப்ப என்ன நடக்குது? இந்தியாவில் என்ன நடக்குது? மாத்தி மாத்தி யாரும் சொல்லிட்டு இப்படியே பிரிவினை காட்டிக்கிட்டு எப்படி ரட்சிப்பு இல்லையா? சரியான சில காரியங்களை கரெக்டா செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ரட்சிப்பு இந்தியா முழுவதும் கண்டிப்பா தேவதை கொடுக்க வல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சாட்சி தான் சொன்னாங்க. அப்பாசை குறித்து சொல்லும் பொழுதுதான் இதை கிடக்கக்கூடாது, கிடக்கக்கூடாது, இதை எழுதக்கூடாது, அதை எழுதக்கூடாதுன்னு சொல்லி கடைசியா ஒரு காலகட்டத்தை எடுத்துட்டீங்க. அப்ப எல்லா விசுவாசியும் அப்படிதான் மாறும். பேச வசன கிரியை செய்யணும், ஆவியான கிரியை செய்யணும். அவங்க எங்க இருக்கிற மாற்றம் வராங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஒரு காரியம் சொல்லணுமா? நகையை குறித்து சில பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் முதல்ல பேசணும், அதுக்கப்புறம் பேசணும், கட்டணம் பண்ண அதுக்கு அப்படியே கவலை வேறு சிலர் நம்ம பண்ணி ஆகணும். பண ஆசை தான் இருக்கும். அடுத்து பொருள் ஆசை, பண ஆசையை ஆண்டவர் நிற்கிற ஆதாரத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். பொருள் ஆசையும் பண ஆசையும் நிற்கிற ஆதாரத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. எல்லாம் கவனிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பொலிசு அது இந்து சிலங்காச்சாரம் போன வாரம் தெளிவா சொல்லியாச்சு. இப்ப பண ஆசை, பொருள் ஆசை இப்போ ஒரு கையில இருந்து பதில் சொல்லுங்க. ஒரு சவரி செய்து போடுறோம், ஓகே, ஒரு ஆசை. அதே ஒரு சவரில் போன செய்த 10 சவரில் நான் போகும்போது என்ன ஆகுது? என்ன ஆசை? பொருளாசை, பேராசை. அப்ப அது எந்த வந்து நிக்குது? நிக்குதான். எல்லாரும் வசனம் சொல்லுது, இந்தியத்திலும் உத்தராமிலும் அதிலேயும் முதலையுமே வசனம் பெற்றாங்க. சில காரியங்கள் விட்டுறாங்க. அனுசம் அதையும் செய்யும், இதையும் செய்யும். இப்ப 5-10 சமயம் பார்த்தா இருக்கலாம். ஆமா, இதே செத்தா செத்துக்கோங்க, பிழைச்சா பிழைச்சிக்கோங்க, அவனுக்கு செய்யும். அப்ப என்ன நடக்குது? எல்லாம் அதையும் செய்யணும், இதையும் விடாமல் இருக்கணும். வேறு சொல்லுது. இப்ப சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஆனா 10 சவரம் நிறைய போட்டா அது என்ன ஆசை? ஏன் ஒரு சவரம் போட முடியுமா? ஏன் போடாம இருக்க முடியுமா? அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் எங்களோட இடத்துல எல்லா இடத்துல இருக்குதான் செய்யுது. இதை நம்ம ஆவியானுடைய நடத்துவதன் மூலமாக, பிரசங்கத்தின் வார்த்தையின் மூலமாக தான் இந்த காரியத்தின் மூலமாக தான் இந்த காரியங்களை சரிப்படுத்தி கொண்டு வர முடியும். அது உடனடியா என்ன செய்யாது? நீயா இல்லையா? நல்ல விஷயம். அவங்க இப்ப எல்லாரும் எடுத்துட்டாங்க. ஆமென். ஆனா செய் 10 சதவீதம்
இது என்ன ஆசை? இந்த ஆசைகள் பறையில் என்ன ஆசை? ஒரு சோகம் போகல, 2 சோகம் போகல. இல்லாதவங்க வருத்தப்படுவாங்க. இப்படி பேச போனா அதே பேசலாம். இல்லாதவங்க வருத்தப்படுவாங்க. இல்ல அந்த சப்ஜெக்ட் வேணும். அதுக்கு நான் போகல, விளக்கம் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா, ஆமென். சரி, நான் வார்த்தைக்குள்ளாய் போவோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், 2 காலம். பழைய ஏற்பாட்டு காலத்துல 4 விதமான ஒன்று ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 பழைய ஏற்பாட்டு மிக முக்கியமான. அங்கதான் எல்லாமே வந்தது. இருந்தா எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்தான். ஆமென். இன்னைக்கு புதிய காலம் செய்த நிறைய தப்பு என்னன்னு சொன்னா, நான் நேற்று நைட்டு புதிய 3:30 மணிக்கு எழுப்பி பார்த்தா நிறைய காரியங்கள் இது கிருபையின் காலம், இது கிருபையின் காலம், இது கிருபையின் காலம்னு சொல்றாங்க. இது ரட்சிப்பின் காலம், இது கிருபையின் காலம், இது மன்னிப்பு காலம் இன்னைக்கு சொல்லி கிடக்குறாங்க. இந்த கிருபை எங்க வெளிப்பட்டது? பழைய ஏற்பாட்டுல. இப்ப வெளிப்படல. எல்லா கவனிங்க, கிருபை வெளிப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்துலதான், புதிய ஏற்பாட்டுல அல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு நடுவில், பிதாவுக்கு நமக்கு நடுவில் நின்று இன்னைக்கு நமக்காக பேசி பேசி சமாதானம் பண்ணி கொண்டிருக்கலாம். நமக்காக பதிந்து பேசுகிறார், மன்னிப்பு கேட்கிறார், நம்ம காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். உண்மை இல்லையா? கிருபை இன்னைக்கு வெளிப்பட்டது இல்ல. பழைய காலத்துல எந்த அளவுக்கு பிதாவான கோபமாய் நியாய தீர்ப்புகளும் சிறங்கா சாதங்களும் ஆராதனை முகமைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இப்படி இன்னும் கடைப்பிடிக்கிற அத்தனையும் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. படுமோசமான காலம் அது. எந்த அளவுக்கு பிதா ஒரு கோபக்காரனாய் நியாய தீர்ப்பு செய்கிறவராய் பள்ளிக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு இருந்தாலும் வேதம் சொல்லுகிற பாவம் பிரிந்த இடத்திலே கிருபை பெறுகிறது. அந்த அளவுக்கு பிதா எந்த அளவுக்கு அப்படி இருந்தாலோ அங்கதான் கிருபை வெளிப்பட்டது. இப்ப ஒரு உலகம் அழிஞ்சது. ஒரு உலகத்தை உருவாக்குனாரு நோவா. 6ஆம் காலத்திலிருந்து நோவா வரைக்கும் ஒரு சரித்திரம். 6ஆம் சந்ததி முழுவதுமா நோவாவோடு சேர்த்து அத்தனை சந்ததியும் அழிக்கப்படுவது. அழித்ததுக்கு முன்பாக ஆண்டவர் தேடி பார்க்கிறார். யார் தேவனுக்கு பயந்தோம் உண்மைக்கு தேடி பார்க்கும் பொழுது ஒரே மனுஷன் தானே அகப்பட்டார். நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. அப்ப கிருபை எங்க வெளிப்பட்டது? பழைய